ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்குற பூ எல்லாமே, இப்போ இன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தாங்க. அதாவது மாடி தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பூவுமே ஒரே நாள்ல பூத்திருக்கிற செடிங்க தான். இது தனித்தனியா எடுத்ததெல்லாம் இல்ல. ஒரே நாள்ல எடுத்திருக்கிற வீடியோ தான். பாருங்களேன், எவ்ளோ அழகா சூப்பரா இருக்குன்னு. இது வந்து நான் சேல்ஸுக்காக வாங்கி வச்ச செடிங்க தான். ஆனா வந்து சேல்ஸ் பண்ணல. 1, 2 செடிய தவிர மத்த எல்லாமே நான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1 1/2, 2 வருஷம் ஆகுது. வாங்கும்போது இத விட சின்ன செடிங்களா தான் இருந்தது. பூவுமே கலர் பார்த்து தான் எடுத்தேன். ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மொத்தமா எடுத்துட்டு வரும்போது, இந்த செடிங்கள வந்து அவங்க வந்து ஐடியாலாம் தனியாலாம் சொல்லி தரல. மொத்தமா கலர் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். நம்ம கார்டனுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பூக்க பூக்க தானே குடுக்க முடியும். இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நான் வீட்லயும் கொண்டு வந்து வச்சுட்டேன். இது எனக்கு வேணுங்கிறதுக்காக. பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு கலர்லயும், ஒவ்வொரு வித்தியாசமா மொட்டு வர்றப்போ ஒரு மாதிரி வருது. பூக்குறப்போ அது வந்து ஒரு வித்தியாசமா பூக்குது. கலர் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரோஸ் வந்து நல்ல கலர் கலரா வாங்கி வைக்கலான்னு ஆசை இருந்தா கூட, அந்த ரோஸ வந்து மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். உரம் போடணும், கட் பண்ணி குடுக்கணும், அது இதுன்னு. இதுலயுமே அந்த மாரி வேலை இருந்தா கூட, நம்ம 1 நாள் 2 நாள் கவனிக்கல அப்டின்னாலுமே இது தாங்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த செடிய விடையுமே இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ்ங்கிறதுனால நான் இந்த செடிய இப்ப